அங்கன்வாடி ஊழியர்கள் கடந்த 44 ஆண்டு காலமாக பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 44 ஆண்டுகள் பணி செய்கின்ற இந்த ஊழியர்களை அரசாங்கம் இன்றளவும் தற்காலிக ஊழியராக தான் அவர்கள் நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான ஊதியமோ ஓய்வூதியமோ அளிக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக நாங்கள் பலமுறை அரசாங்கத்திற்கு கோரிக்கை மனுக்களாக அளித்திருந்த போதிலும் அரசாங்கம் செவி சரிக்காமல் இருக்கிறது. 2021 ஆண்டு இன்றைய முதல்வர் அவரது தேர்தல் அறிக்கையிலே சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களது ஊதியத்தை முறைப்படுத்துவோம், காலமுறை ஊதியத்தின் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை இந்த ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது. அது மட்டுமன்றி முறையான ஓய்வூதியம் அளிக்கப்படும் என்று கூறினார். ஆனால் முறையான ஓய்வூதியமும் அளிக்கப்படாமல் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக பணி செய்கின்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையிலே 50% இடஒதுக்கீட்டில் நிரந்தர அரசாங்க பணியிடங்களில் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். இதுநாள் வரை அரசாங்கம் அதற்காக செவி சாய்க்காமலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காரணத்தினால் நாங்கள் அரசாங்கம் மறுபடியும் இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல்வேறு போராட்டங்களின் இறுதி வடிவமாக இன்றைய தேதியிலே தமிழகம் முழுவதும் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலை செய்கின்றோம். அனைத்து சத்துணவு அங்கன்வாடி மையங்களையும் மூடிவிட்டு நாங்கள் இன்று தெருவிலே நின்று கொண்டு எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் செய்கின்றோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்களது 2026 ஆண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்கும் பொழுது எங்களுக்கு யார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க நாங்கள் திண்ணமாக இருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். லூர்துசாமி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு, திருவள்ளூர் மாவட்டம்.